അങ്ങനെയൊക്കെ അതെ എല്ലാத்தையும் தொகுத்துட்டு போகணும் இன்னைக்கு சியாசி பயப்படுறாங்க 40 41 பார்ட் 2 எக்ஸாம் வடிவா செய்யுங்க செய்து பார்த்தா செய்யணும் எக்ஸாம் ஓடுறது தான் கேட்பேன் வடிவா போ பார்த்து வடிவா செய்வோம் முதலாங்கடி என்ன ஏய் முதலாங்கடி என்ன கம்பெனி பிரச்சனை கோயக்கோ செய்ய போட்டேன் இனிசுக்காரன் செய்வேன் இதை போடுங்க கடைசியாக வேணா செய்வேன் அந்த ரெண்டாங்கலி ஆனா இருப்பு கட்டுப்பாடு மாட்டான் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜெசிய பாருங்க அவனா மேந்திர போப்பாய் பார்த்துருக்கலையே பாருங்க சரியா ஏற்கனவே கணிக்கப்பட்ட மேந்திர உறிஞ்சு பிறகு பிள்ளையா கணிச்சிருக்க சரியா கணிப்போம் 23 24 25 அந்த மூன்றாவது ஆனா கணக்கெடுச்சாம்பாடு ஆவணா சந்தா நாலாங்கலி காசு பிறகு கொடுப்ப நாடு கொள்ள நாடு விற்ப நாடு இதோட எடுக்கணும் அடுத்தது ஆவணா முதலெடுத்து அஞ்சாங்கலிலான பங்காள இழைப்பாறு அதோட கணக்கிட்டு வீதாசர் எக்கோனமி ரேஷியோ ஆறாங்கலிலான நேரில் முறையிலான காசு பாஜ கொடுத்து அடுத்தது என்ன எல்லைக்கு இதெல்லாம் கேள்வி ஒன்று மாறலாம் பெரும்பாலும் கூட பின்னார் சரியானே இந்த பேப்பர் என்ன வரையிலையோ என்ன வேற போக போட்டிருக்கா சரியா இனி தயவு செய்து ஒழுங்கா படியுமோ உங்களெல்லாம் நீ எந்த பேப்பர் தாரம் எடுத்து செய்வ சரியா ரைட் திவா பிஎஸ்சி பொதுக்கமணியின் 31/3/2000 மற்றும் 1/25 நிதிநிலைமை கூட்டிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல் உரிமையாண்மை மீதி பின்னைக்கு ஆரம்பம் 4700 இறுதி 5900 நிறுத்தி உரிமையாண்மைக்கு என்ன இருக்கும் கூறப்பட சாதாரண பங்குமூலம் இருக்கும் சொல்லு பொதுக்காலம் இருக்கு 31/3/2000 முடிந்த வேடம் இடம்பெறும் செயற்பாடுகள் ஆதன பொறிமதி உபகரணங்கள் முதல் துறவையாக காணி 40 பக்கம் 16 காணிங்கிரியம் 3 லட்சம் மிகியா மேல் மதிப்பிடப்பட்டவுடன் ஏனைய அனைத்தும் கிரிய மாதிரி காணப்பட்டது என்ன மாதிரி கிரிய மாதிரி அப்ப எது மட்டும் முதன்முறை அமூல் மதிப்பிடம் காணி இந்த காணி மேல் மதிப்பீடு மிகை ஏனைய முத்துமணிக்கு வருமா என காணப்பட்டு கணக்கில் சரியா பதியப்பட்டது கூறப்பட்ட மூலத்தில் ஏற்பட அதிகரிப்பு 6 லட்சம் ஆகும் இத்தொகையில் 3,50,000 ரூபாய் உரிமை பங்கு வழங்க ஏற்படுவதுடன் மிகுதி நிறுத்தி தினமாத மூலமாக்கிய மிகுதி 250 பேர் பங்காள திருத்திய பங்களா 2 லட்சமா நல்ல கடியா முதலாவது காணி முதல் மதிப்பீடுக்கான 4 மிகா எவ்வளவு மிகை காணி மிக எவ்வளவு 3 லட்சம் இல்ல வலது காணி கணக்கு வரும் 40 கடியா 40 கடியில ஆனாக்கள் 40 கடியில ஆனாக்களியா 40 கடியில ஆனாக்களி காணி கணக்கு வரவே 300 காணி முதன்மை பிரதிபலவே 300 காணி கணக்கு வர 300 காணி முதன்மை பிரதிபல 300 காணி கணக்கு வர 300 காணி முதன்மை பிரதிபல 300 இப்ப கூறப்பட்ட மூலங்கள் அதிகரிச்சிருக்கு
ஆவணங்களில் ஒதுக்கத்தை மூலமாக கூறப்பட்ட மூலம் 600 கூறுகள் முடித்து வழங்க முடித்து வழங்க முன்னிட்டாம் நிறுத்தி மூலமாக்கிய வளம் கூறப்பட்ட மூலமடா மொத்தம் 600 கூறினாரு அதுல 350 குறித்து வழங்கண்டால் நிறுத்தி தீர்மானத்தை மூலமாக்கிய வளம் இரண்டாம் விளங்குவோம் நிறுத்தியற்ற வருவாய் கணக்கு வரவே இரண்டாம் பாகம் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு இரண்டாம் பாகம் நிறுத்தியற்ற வருவாய் கணக்கு வரவே 250 கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவே 250 நிறுத்தியற்ற வருவாய் கணக்கு வரவே 250 கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல செலவு 250 அடுத்த வாக்கள் 49 ஆனா 31/3/2026 கூடப்பட்ட மூலம் மெய்யா மண்ட யோசிக்கோம் உங்களுக்கு உரிமையாண்மை தந்திருக்குது 4700 இது இரண்டாவது பிரிவு இரண்டு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலமும் என்னது நிறுத்தி தீர்மானம் நிறுத்தி தீர்மானம் தெரியும் கூறப்பட்ட சாதாரண மூலம் கூறப்பட்ட இப்ப உரித்து வளங்களும் இதால நிறுத்தி தீர்மானத்தின் மூலமாக எவ்வளவு கூட போகும் 600 கூட்டி விட்டார் என்ன 4000 ஏற்கனவே 4000 உரிமை மூலம் அதுல சாதாரண பங்கு மூலம் 4000 என்றால் நிறுத்தி தீர்மானம் நிறுத்தி தீர்மானம் 4000 இப்ப கூறப்பட மூலம் கூலி காரணம் எந்த 4000 உலகத்தோட பந்தியா தந்திருக்கு சார் கஷ்டமா இருக்கு விளங்கி படிக்கிறீர்கள் அடுத்த மொத்த முத்துமை விசார் பண்ணி மொத்த முத்துமைமா எப்படி காணுது மொத்த முத்துமைமா 41 ஆவணம் சொல்லு ஆண்டுக்கான லாபத்துடன் ஏனைய முத்து வழங்கிய கூட்டித்தான் ஆண்டுக்கான மொத்த முத்து வழங்கிய காணி முதல் மதிப்பீடு மிகாய் காணி முதல் மதிப்பீடு மிகாய் 300 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 அப்ப ஆண்டுக்கான லாபம் கண்டுபிடிக்கும் உங்க நிறுத்தி தீர்மானம் கணக்கு செய்யலாம் நோமலா அந்த உரிமை உள்ள போடலாம் ஆரம்ப நிறுத்தி தீர்மானம் 12 இறுதி எவ்வளவு 1000 போட கவனி நிறுத்தி தீர்மானத்தை மூலமாக்கிய வளம் நிறுத்தி தீர்மானத்தை மூலமாக்கிய வளம் 250 சேவம் கழிப்பா செலுத்திய இடைக்கால பங்களாவளம் செலுத்திய இடைக்கால பங்களா 200 இருந்து 450 கழித்தார் எவ்வளவு 200 ஆண்டு காலம் ஆண்டுக்குரிய மொத்தம் முத்துமணிக்கு வருமானம் எவ்வளவு 10 லட்சம் தான் விளங்கிட்டா கவனி எவ்வளவு ஆரம்பம் இருந்தா 700 250 என்ன கிடைக்க பண்ணால் நிறுத்திய தீர்மானத்தை மூலமாக்கிறது ஏன் 200 கழிச்சினால் செலுத்திய இடைக்கால பங்களா அதோட கூட்டி ஆண்டு காலம் கூட்டிதான் 1000 வரும் இடைக்க பார்த்து கூட்டி பாத்தீங்கன்னா 250 மொத்தம் முற்றுமையமானம் அந்த ஆண்டுக்குரிய லாபம் 250 முதல் மேலாவது காணி கூட்டி விட்டார் மொத்தம் முற்றுமையமானம் எவ்வளவு
1000. அடுத்த போவோம். Stella Palace Finance. Hey, go on. வரையப்பட்ட சாரங்கன் பொது கம்பெனி வாடிக்கையா ஒருவருடன் மோட்டார் வாகனத்தினை விற்பனை செய்தால் 6 மாதங்களுக்கு ஒரு முறை பராமரிப்பு வழங்க தொடர்பாக 6 மாதம் ஒரு முறை ஒரு பராமரிப்பு சேவை, மொத்தம் எத்தனை பராமரிப்பு சேவை? 3 பராமரிப்பு சேவையா? 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு பராமரிப்பு சேவை வழங்கணும், மொத்தம் எத்தனை பராமரிப்பு சேவை? 3. அப்படி போடுவா 6 மாதங்களுக்கு ஒரு முறை 3 பராமரிப்பு சேவை வழங்குறே இல்லை, அப்படி இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பராமரிப்பு சேவை என்றால் 2 சதவீதத்தை பராமரிப்பு சேவை 2 ஒன்று செய்ய மாட்டேன் வழங்க 1000, அது உழைக்கப்பட 1000. சரி, பராமரிப்பு வழங்க மாட்டோம். வாகனத்தின் முதல் வேட காப்பிரிக்கணும், வாகனத்தை பரிசுத்தரமா அழைத்து விடுங்க. உன்னிடைக்கு 1/4/25 ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டு கையொப்பமிடப்பட்டது. இத்தனத்தில் வாடிக்கையால் ஒப்பந்தம் கைமாறு 6540 முழு கட்டணத்தை செலுத்தியுள்ள. இத்தொகையில் வாகன பதிவுக்கணம் 3ஆம் நேர பெறுமதி 200, முதலாம் வேட காப்பிரிக்கணம் அது 3ஆம் நேர காப்புறுதி 40. சேரங்க கம்பெனியானது இவ்வாகனத்தினை மட்டும் தனித்து 30,000 6,000 விற்க முடியும். பராமரிப்பு சேவை தொடர்பில் தனித்து 60,000 1000 பெற்றுக்கொள்ள முடியும். 3 பராமரிப்பு சேவைக்கும் ஒரடியாக வாங்க 1000 வாங்க முடியும். கேட்டகரி 31/3/2026 முடிவேந்த வேடத்துக்கு பின்வேட்டை காணிக்கும் சேத்திரன் கடப்பாடின் பெருமதி. இவன் எல்லாம் சேர்த்து கொடுக்க வேண்டிய பெருமதி என்ன? எல்லாம் சேர்த்து பெருமதி எவ்வளவு? 6,040. 2வது கொடுக்கல் வாங்க விலை. கொடுக்கல் வாங்க சிவராசன் பொருட்கள் சேவை பரிமாணத்தின் போது சொல்லு 3ஆம் தரத்த நீங்களான நிறுவனத்துக்கு உரிய பெருமையை தான் என்ன விலை சொல்லுவோம்? கொடுக்கல் வாங்க விலை. நீங்கள் 6,540 அதுல இருந்து காப்பிரிக்கணவளம் 40,000 கழிக்கோணும். அடுத்தது பதிவு கணவளம் 2,00,000 கழிக்கோணும். கழித்தால் 63 லட்சம். இது ரெண்டும் 3ஆம் நபருக்குரிய. எங்களுக்குரியதா? மோட்டர் சைக்கிள பைசைக்குரிய எங்களுக்குரிய வருமானமா? இல்லை. காப்பீடு எங்களுக்குரிய காசா? இல்லை. 3ஆம் நபருக்குரிய பெருமையை கழிச்சு வாரதுக்கு பொருட்கள் வாங்க வேண்டும். ஆனா அவர் எல்லாம் சேர்த்து தான் கடப்பாடு பெருமையை கொண்டிருக்கும். சேர்த்துடன் கடப்பாடு கட்ட வேண்டிய பெருமதி
6540. அதுல 240 கழிச்சுட்டீங்கன்னா கொடுக்கல் வாங்க விலை 6300. இனங்காணப்படும் வருமானம் உழைக்கப்படாத வருமானம் கொடவாணி எண்ணம் தனித்தனி வித்தார் 6000 1000 பேசிய பார்த்தால் இது 2 மணி 12 12 5 கோடி உங்களுக்குரிய மொத்த கொடுக்க வாங்க விலை 6300. 5 6 பிரிச்சா 5 வாங்க ஒரு விற்பனை வருமானம் 6300 6 பிரிச்சு 1 என்ன விலை வராது வருமானம் அதுக்கு என்ன பண்ணால் 1300 1100 1050. இந்த 1050 மூன்றாவது பிரிச்ச வேண்டும். ஏன் மூன்றாவது பிரிச்ச வேண்டும்? அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பராமரிப்பு தடவை மொத்த எத்தனை பராமரிப்பு வழங்குவோம் 3 பேப்பர பிள்ளையா இருக்கு 6 மாதத்துக்கு 3 எவ்வளவு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பராமரிப்பு வழங்கணும் 2 6 6 2 12 மாதம் வந்தால் 2 பராமரிப்பு வழங்கும் இந்த 3 வழங்கும் உண்டாது ஒழுக்கப்படாம வேணுமா இளவல் புரிகிறான் 6000 சரி இது சரிதான் 5950 உழைக்கப்படாத வருமானம் உழைக்கப்படாத வருமானம் இந்த 1050 மூன்றா பிரிச்ச உண்டு எவ்வளவு 350 படிச்சானே 2 சேவை வழங்கின வழங்கல ஒரு சேவை விளங்கி படியுங்கோ எல்லாத்தையும் விடுங்கோ கொண்டாட்டதெல்லாம் விடுங்கோ வெளிநாட்டு சாப்பிட சரி ஓகே காப்பிரிக்கணத்தையும் ரெண்டும் தனித்தனி விட்டால் 6000 5 கொண்டு 6,000 வாங்கினால் 5250. இது 6,000 1050 மூன்றாவது 2 எழுதணும் 2 சேர்த்தால் 5950 5950. உழைக்கப்படா வருமானம் 1050 மூன்றாவது 1 சரி சொல்லபடியே 43 சொல்லுவான்
வரமாட்டோம் குரல் வீதம் சொல்லு. டேய் வரமாட்டோம் குரல் வீதம் சொல்லு. டேய் வரமாட்டோம் குரல் வீதம் இங்க சாம்பார் ஆரம்பிப்பானீங்க. ஆரம்பிப்பானீங்க. டேய் ஆரம்பிப்பானீங்க. சராசரி கடமாட்டோம். கடமைப்பானீங்க. சராசரி கடமாட்டோம். தம்பி டேய் தர்மி கடமாட்டம் குரல் வீதம் சாம கடமைப்பானீங்க. சராசரி கடமாட்டோம். மொத்தலாம் 600. சராசரி 280. சராசரி கடமாட்டம் 160. மொத்தலாம் வீதம் 30 வீதம் விற்பனை ஒண்ணு சொல்லாட்டி அனைத்து கோலம் விற்பேன் கடனுக்கு மேற்கொள்ள பண்ணேன். உங்களுக்கு தெரியும் கடமைப்பேன் கண்டுபிடிக்கணும். சராசரி கடமாட்டம் தந்துனேன் 160. கடமைப்பேன் எப்படி கண்டுபிடிப்பீங்கடா அவனே மொத்தலாம் 600 தான். எத்தனை வீதம் 30 வீதம் என்றார் 100 வீதம் மேல் 2000 2000 திங்கள் 160. எத்தனை இடம் கடமுடன் சுழற்சியில் ஒப்பை வெண்டுவா இருக்கும். கடமுடன் சுழற்சியில் ஒப்பை வெண்டுவா இருக்கும். கூடவே இருந்தால் நாட்கள் எண்ணிக்கைன்னு செய்யும் குறையும். சுழற்சி தான் ஒப்பையும் கூடவே இருக்கும். அத இது கூடவே காலம். இது கூடவே காலம் என்ன சாமான் சராசரி இருப்பீங்கள். விற்பனை கிரியா நடத்திட்டு நாட்கள் சரியில்ல எது இடமோ சரி முடியும். சராசரி பெண்ண 280. தர 360. விற்பனை கிரியா எடுக்க வேண்டாம். இதுல 2000 விற்பனையில 600 மொத்தம் விற்பனைக்கு எவ்வளோ 70 வீதம் 1400. 1400 280 360 எவ்வளோ 72 நாள் தான். நாள் தருவாரா எக்ஸாம் பேப்பர் இது கூடவே காலம் சராசரி விற்பனைக்கு முடிஞ்சது. சராசரி தான் கிடைக்கும். விற்பனை கிரியம் பார்ப்போம் என்றால் விற்பனையிலிருந்து விற்பனை கிரியம் கழிச்சா மொத்த லாபம். விற்பனை 2000. விற்பனை கிரியம் தெரியாது. மொத்த லாபம் இருக்கணும். எவ்வளவு விற்பனைக்கு அதோடு ஐசிடி என்ன செய்யப்பான்னு தெரியாது. எக்ஸாம் ஒரு பேரும் போகணுமா கொஞ்சம் எக்ஸாம் போவாண்டு டேர்ம் எக்ஸாம் இங்க எக்கேசி போயிடும். அப்ப பாட் பண்ணுக்கு போனா ஒன்மேன் இப்படி இல்ல. ஒன்மேன் ஒன்மேன் முழு பிள்ளையும் இருக்கு. கட்டாயம் போறது பத்து மணிக்கு போறோம். 8 மணி எக்ஸாம் ஸ்கூல் எக்ஸாம் அது 10 மணி சரி. ஸ்கூல் எக்ஸாம் ஸ்கூல் எக்ஸாம் போங்கன்னு சொன்னாங்க. 8 மணிக்கா 10 மணிக்கு அடுத்த போமா சரியா? அடுத்த போமா ஓகே சரியா? 44. 44
உற்பத்தி நிறுவனம் ஒன்று மூலப்பொருள் கட்டுப்பாடு முறைமை பின்வரும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பயன்படுத்தப்பட மூலாவணங்களை இனங்கான தெரியணும் பிள்ளைய பிள்ளைங்க எப்ப வந்த பாத்துப்பேன் டேய் நஞ்சனா 2020 வந்த 21 நான் மிச்சா போனான் போன முறை 5ஆம் வரைக்கும் வந்தது இந்த இதுலயும் வந்துரு விநியோகத்து ஒருவரை மூலப்பொருள் கொலை அறிவித்தல் பெறுகை பொருள் பெருகை பத்தி அப்படியே விநியோகத்து மூலப்பொருள் கொலை அறிவித்தல் வழங்கினார் அது என்னது பொருள் பெருகை என்ன பொருள் பாரத் யாரு குறித்த விநியோகத்தை அனுப்புறாங்க களஞ்சியமானது விநியோகத்தோடு மூலப்பொருள் பெறுவதற்கு பொருள் வேண்டுதல் பத்திரம் பயன்படுத்தப்படும் களஞ்சியமானது விநியோகத்தோடு மூலப்பொருள் பெறுவதற்கு பொருள் வேண்டுதல் பத்திரம் பயன்படுத்தப்படும் சரியா களஞ்சியமானது விநியோகத்தோடு வேணும் பொருளை வாங்க போனால் என்ன வேணும் ஒன்று கொள்ளலாம் கட்டளை கட்டளை இது பொருள் வேணும் பிழை ஏ பிழை பி பிழை களஞ்சியத்து தேவையான பொருள் பெறுவதற்கு கொள்ளத்திற்கு அறிவித்தல் கொள்ள வேண்டிய பத்திரமா சரியானே களஞ்சியத்து தேவையான பொருளை வாங்கும்படி யாரு சொல்றேன் நான் கொள்ளத்திற்கு சொல்றேன் கொள்ளத்திற்கு ஓட பண்ணினார் என்ன பேர் கொள்ளவே வேண்டுகோள் பத்திரம் சரி மாத்தியோட பி பிழை சி சரி 44 சி சரியா திருப்பி விட உற்பத்தி தேவையான பொருட்கள் களஞ்சியத்தில் பெற்றுக்கொள்ள பயன்படும் ஆவணம் கொள்ள கடலையா என்னவா ஏய் களஞ்சியத்தில் வேண்டதுக்கு என்ன பத்திரம் களஞ்சிய கோரிக்கை பத்திரம் களஞ்சிய வேண்டுதல் பத்திரம் வருமா ஏயும் பியும் டியும் பிள்ளை சீசர் 40 செய்யுமா 40 செய்யுமா படிச்சுட்டேன் எப்பயே போ நபுஜியாசி ஏய் 40 செய்யும் 40 செய்யுங்கோ 45 பின்வரும் 2026 மார்ச் மாதம் உற்பத்தி கம்பெனி ஒன்று பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் 6 ஒன்றுடன் தொடர்புடைய 1 இருப்பு மீது தொழிற்சாலையில் 300 அலகு 30 ரூபா படி களஞ்சியத்தில் 200 அலகு 40 ரூபா படி தொழிற்சாலையில 300 அலகு இருக்கு 30 ரூபா படி களஞ்சியத்துல எவ்வளவு இருக்கு 200 அலகு 40 ரூபா படி தொடர்ந்து களஞ்சிய பெருமனவு 800 தொழிற்சாலை விநியோகம் 500 களஞ்சிய பெருமனவு 800 தொழிற்சாலை விநியோகம் 650 31/3/2026 தொழிற்சாலை அனைத்து இருப்புகளும் உற்பத்தியின் ஊறப்பண்ண என்ன இருப்பு வராது மூல பெருமராது இருப்புகள் வெளியிடுவதற்கு என்ன முறை பயன்படுத்தப்படுதா என்ன முறை WGSC முறை பயன்படுத்தப்படுமா அப்ப WGSC முறை வழங்கினால் நீங்க விநியோகத்தை கண்டுபிடிக்கும் எப்ப முறை பின்பற்றப்படுமா இருப்பின் பெருமையா படவனி எங்களுக்கு தொழிற்சாலையில ஆரம்ப மூலப்பொருள் இருக்கும் தங்களுக்கு என்ன படி ஆரம்ப மூலப்பொருள் தொழிற்சாலை 300 அலகு 30 ரூபா படி எதுக்குன்னா ஒவ்வொன்று 9 இப்ப நாங்கள்
WGSC முறையில வழங்கப்பட்ட தொழிற்சாலையில் வழங்கப்பட்ட பெருமை ஆவணம் அது புள்ள உற்பத்திக்கு என்ன செய்யாச்சா பயன்படுத்தியா வழங்கினா கண்டுபிடிக்கணும் அவனை போட ஏற்கனவே களஞ்சியத்துல 200 அலகு 40 ரூபா படி இருக்கு 240 ரூபா போட வழிகிறார் எங்கனாவல அவரு 8000 இப்ப களஞ்சியத்து வருவன செய்யணும் புதுசா 200 அலகு என்ன படி 50 ரூபா படி எங்கனாவல 40,000 சரியா இப்ப தொழிற்சாலை விநியோகிக்கப்படும் அவனே விதனி போனீங்க 48,000 மேடம் இதற்குள்ள எத்தனை வேணும் 1000 மிளவர் வழங்க போறீங்கடா இந்த 48,000 மிளகு போட்டு எத்தனையா பிரிக்க சொல்லு 48,000 பொறுமை எடுத்தாங்க 48,000 இப்ப நீங்க எத்தனை விநியோகம் செய்ய போறீங்க 500 500 கழிப்பீங்க என்ன விலை படி 48 ரூபா படி சரி சொல்லு 24 இப்ப விளங்கிட்டா ஒரு தொழிற்சாலையில் 24 சரியா களஞ்சியம் விநியோகிக்கிறது யாரு போய் சேரும் களஞ்சியம் தொழிற்சாலைக்கு வழங்குறது தொழிற்சாலை செய்வது பெற்றுக்கொள்ளும்னா எங்க நூறப்பட்டது தொழிற்சாலை இதை கழிச்சா 500 இதை கழிச்சா 24 அடுத்த திருப்பி களஞ்சியம் பெறுவனவை 200 அலகு 55 ரூபா படி சரிங்களா 44 இதை கூட்டுங்க இது 1300 இது 68 சரி 68,000 மிளகாய் 1300 ரூபாய் பிரிச்சு 68,000 மிளகாய் 1300 பிரிச்சு 3 போய் கொண்டு அப்ப 650 விநியோகம் செய்ய போறோம் 52 ஒரு சைவம் சரி சொல்லு 650 52 3 சைவம் 33,995 33,900 சரி இதா பிரிஞ்சு 33,995 தொழிற்சாலை இருப்பில்லையா உற்பத்தி பயன்படுத்திய மூலப்பெயர் இருக்கிறியா ஆரம்ப மூலப்பெயரை போட களஞ்சியம் விநியோகத்தில் அவரை குறைவனவா கொள்ளவு கூட்டிவிட என்னது $66,995 66,995 67 நல்ல கேளியா உங்களை கேட்டகளை உற்பத்தி பயன்படுத்திய மூலப்பெயர் இருப்பீங்க என்றால் தொழிற்சாலை வேணும் தொழிற்சாலை இருப்பு தேவை இருக்குன்னா இருப்பு கழிச்சிருக்கும் உங்களை தெரியணும் களஞ்சியது விநியோகிக்கிறனால் களஞ்சியது 240 ரூபாய் 8,000 இருந்தது 850 ரூபாய் 40,000 வந்தது 2,40,000 சராசரி விலை காணிக்க 40,000 48 ரூபா 500 வைக்கிறோம் 24 கழிச்சாயில் 500 கழிச்சாயில் 24 கொண்டே போறோம் அடுத்தது 855 ரூபா அப்படி வாங்குறோம் 44 இதை சேர்த்தா 68 இதை சேர்த்தா 1,300 65,000 போட்டு 1,300 பிரிச்சிங்கனால் சராசரி விலை மேலும் 52 30 650 33,995 சேர்த்தீங்கனால் 66,995 அடுத்த FAF முறையில் களஞ்சிய விலையும் பெறுமார் முதலில் 1,300 போனா விஜயத்துல இருக்க போதும் பத்தி மொத்தம் தானே முதல் கோயில் களஞ்சிய பருவன கடைசியா வாங்கின விலை 800 650 கடைசியா வாங்கின விலை நிலப்படி 650 கடைசியா வாங்கின விலை நிலப்படி 200 வாங்கிக்கிறான் 800 650 இருக்கு என்ன விலை இருக்கும் கடைசி விளையாண்டு இருக்கு என்ன விலைப்படு 650 35 ஓகே 35 ஆவணம் கொஞ்சம் முயற்சி எடுங்க கஷ்டப்பட்டீங்கன்னா படிக்கலாம்
என்னஞ்சோ இந்த சேண்டு தான் பேப்பர் இந்த பேப்பருக்கு ஒரு 40 மார்க் எடுத்தாவே பி மே பி இந்த பேப்பர் செய்தா பழைய பேப்பர் வந்தா கூட செய்வீங்கன்னு சொல்ல மாட்டீங்க கஷ்டம் சொல்ல மாட்டேன் விளங்க மைண்ட் செட் ஏன்னா பேப்பர் பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டீங்க பந்தி வரைய கேள்வி கொஞ்சம் யோசிக்கும் கேள்வி என்ன புரியாது கேள்வி பிள்ளை இருக்கு அதை சொன்ன கேள்வி பிள்ளை என்றால் நீங்க புதுசாக பேப்பர் செய்ய அப்ப எந்த உதவியோட கேட்ட கூட செய்யும் கல்வியை வச்சு பேப்பர் செய்ய இருக்கேன் சரியான பிள்ளை மினிஸ்ட்ரி பேப்பர் அக்கௌண்ட்ஸ் பேப்பர் தெரியாத பிள்ளை என்எஸ்சிக்காரு பார்த்து ஃபுல்லா செய்ய முடிச்சினான் கம்பெனி சரியா பிள்ளை செய்யல எல்லாம் செய்ய முடிச்சான் சந்தா பிள்ளை பார்ட்மேன் செய்ய இருக்கேன் முடிய போதுன்னா பார்ட்மேன் 30 வேலையை முடிச்சிட்டேன் கொஞ்சம் செய்து தொடங்க போறேன் ரூபாய்க்கு என்எஸ்சிக்காருக்கு பார்த்து கம்பெனியும் செய்து இருப்பு மட்டும் செய்து எல்லா செய்து ரெண்டு அடுத்த போட்டா எல்லை உற்பத்தி பொருள் பிஎல்சி நாள் கயன் பிஎல்சி நாள் உற்பத்தி செய்யப்படுகிறது உற்பத்தி பொருளின் வாராந்த உற்பத்தி 300 அளவிலிருந்து 500 அளவு வரை மாறுபடும் அண்டலை மணி வாராந்த உற்பத்தி ஓரளவு எல்லை மீனை உற்பத்தி செய்வதற்கு எஸ்என மூலப்பொருள் 6 அளவு தேவைப்படுது இந்த பொருள் 6 அளவு ஒரு பொருளை உற்பத்தி 6 மூலப்பொருள் தேவை மூலப்பொருள் தான் இருப்பு மட்டும் கணிக்கப்படுமா சரியா பின்வரை கணிக்க ஆகக்கூடிய 24 ஆகக்கூடிய 12 நாட்கள் தான் தெரியும் அங்க வாராந்த வந்திருக்கேன் வாராந்த உற்பத்தி 300 இருந்து 500 வரை வேறுபடும் இஞ்சால கீழே ஒரு அளவுக்கு எஸ்என மூலப்பொருளுக்கும் 6 அளவு தேவைப்படுங்க அது ஆகக்கூடியது 24 நாட்கள் ஆகக்கூடிய 12 நாட்கள் வாரத்து வேலை நாட்கள் எத்தனை நாள் எடுக்கடா 6 அப்ப நீங்க 24 6 பிரிஞ்சு விட்டீங்கன்னா எத்தனை வேற மட்டும் வரமா வராதோ வேற பாட்டு போடு அட்டவணையை போடு அட்டவணையை போடு அட்டவணையை போடு என்ன செய்ய போற அட்டவணையை போட போறேன் அவனே அட்டவணையை போட போற தம்பி பாவனை ஆகக்கூடியதுக்கு 300 6 பிரிக்கினா 1500 அங்கால 500 6 பிரிக்கினா 6 5 3000 வாக்குடைய பாவனை 1500 ஆகக்கூடிய பாவனை எவ்வளவு சொன்னாடா ஒரு சட்டை வைக்கிறதுக்கு 5 மீட்டர் துணி தேவை என்றால் ஒரு சட்டை என்னோட இதுல போட்டுக்கிட்ட போனீங்க 5 மீட்டர் தான் போகணும் விளங்க சொல்லலாம் சரி கொஞ்சம் மூலப்பொருள் தான் போகணும் உற்பத்தி தான் இருக்குது வேற அந்த உற்பத்தி ஒரு வேலை உற்பத்தி 6 மூலப்பொருள் வேண்டாம் 300 குறைஞ்சது 300 6 பேருக்கு 1500 கூடியது 500 500 6 பேருக்கு இது பாட்டுல இல்லாமா அடுத்த பாவனை காலம் தந்திருக்கான் 24 நாட்கள் வாரத்துல மேல நாள் எத்தனை 24 போட்டு 6 பிரி என்ன 4 வேறம் அங்கால 12 போட்டு 6 குறைஞ்சது இது 4 12 போட்டு 2 6 பிரி எவ்வளவு 2 6 குறைஞ்சது உச்சம் ஏஜா மாதிரி ஈஸி உச்சேரி மட்டும் தந்திருக்கான் 15600 முதலாயிரம் மறையோலை மாட்டோம் பொதுவாக ஒரு சாம்பாடு நெக்ஸ்ட் சொல்லுவோம் மறையோலை மாட்டான் உச்சப்பாவனை தர உச்சப்பாவனை கான் மறையோலை மாட்டான் உச்சப்பாவனை தர உச்சப்பாவனை கான் உச்சப்பாவனை என்ன 3000 உச்சப்பாவனை கான் என்ன 4 எத்தனை 12 அடுத்த மறையோலை தோய்கிறான் இந்த ஈயோகி சாம்பாடு போடலாம் ஏன் தரவில்லை ஆனா உச்சேரி மட்டும் தந்திருக்கலாம் உச்சேரி மட்டும் தான் மறுபடியும் தோய் இருக்கா இல்லையா முதல்ல மாதிரி காண போடுங்க ஆவேனா உச்சேரி மாட்டான் சொல்லுவாங்க உச்சேரி மட்டும் தானே மலையாள மாட்டம் பிளஸ் தொகை குறைந்த பாவனை குறைந்த பாவனைக்கா
மறுகளை மட்டாம் கிளாஸ் மறுகளை தோவாய் சய ஆ குறைந்த பாவனை தர ஆ குறைந்த பாவனை கால் உச்சேது மட்டம் சமன் 17,600 மறுகளை மட்டம் 12,000 மறுகளை தெரியாது யோகியோ ஆ குறைந்த பாவனை 1,500 ஆ குறைந்த பாவனை காலம் 10 இருபது மட்டம் யோகியோ ஜமீனா 3,600 இங்கான சதா 3,500 சவா பயணிச்சாலும் சேவை வேணும் யோகி சோமன் 17,000 சதா 3,600 சவா பயணிச்சாலும் சேவை பண்ணு என்ன விட 7,200 விடாய் 12,000 மேலாகும் 7,200 என்னடா சரியா சரியா அடுத்த பொறுமை வாசி ஏய் வாசி நேர் ஊழிய கிரியம் என்றால் அந்த பொருளொன்றை வடிவமைப்போட சம்பந்தப்பட்ட ஊழியரை கொடுக்கிற கூலியால் என்ன ஊழி நேர் ஊழி அதோட சம்பந்தப்பட்ட ஊழியரை கொடுக்கிற கூலி என்ன கூலி நேர் ஊழியர் அது விளங்குவோம் சரி பின்வரும் தகவல் உற்பத்தி நிறுவனம் ஒன்று 2026 மார்ச் மாதம் தொடர்பானவை மாதத்தில் வேலை செய்ய வேண்டிய மணித்தியாலம் எத்தனை மணித்தியாலம் 160 மணித்தியாலம் மணித்தியாலம் கொடுப்பன போலவே 600 மணித்தியாலம் நியம உற்பத்தி எத்தனை உற்பத்தி வரும் 12,000 அழகான மணித்தியாலம் துண்டு கூலி வீதம் மணித்தியாலம் கொடுப்பன எத்தனை வீதம் 20 வீதம் அதிகம் அழகான மணித்தியாலம் துண்டு கூலி வீதம் துண்டு கூலினா 30,000 படிப்பிச்சுனா சூரியன் கிடக்கு பழமையா வர மணித்தியாக 600 இருந்தால் 600 20 கூட பார்த்தா 600 பார்த்தா 120 சித்தாளி 120 நியம உற்பத்தி மேலான ஒவ்வொரு அலையக்கம் அளவுண்டு 75 ரூபாய் செலுத்தப்படும் ஒவ்வொரு ஊழியருக்கும் மாதாந்த பிரியாண பணியாக 10,000 செலுத்தப்படும் ஊழியர் சேமநாயகி ஊழியர் அடிப்படை சம்பளத்தில் 10% நிறுவனம் 15 பங்களிப்பு செய்கின்றது உற்பத்தி ஊழியர் ஒருவரும் களஞ்சிய காப்பா ஒருவரும் மாதத்தில் 160 மணி தான் மேல் சொல்ல உற்பத்தி ஊழியர் 160 களஞ்சிய காப்பா 160 உற்பத்தி செய்த அழகு 2,000 மேலாக நிறுவனத்தின் 2000 மாதத்துக்கான பின்வயதை குறிப்பிடுங்க மொத்த நேர் ஊழிய கிரேஞ்சார் மொத்த நேர் ஊழிய கிரேஞ்சார் கொடுங்க மொத்த நேர் ஊழிய கிரியா எத்தனை மணி பேச வரும் 160 மணி ஓடேவில் என்ன பேசிய மத்தியாமலோ ஓகேதானே 160 தானே மத்தியாமலோ கூலியோட 600 சரிங்களா 96 அவனே அடுத்த நியம உற்பத்திக்கு மேலான ஒவ்வொரு அலையக்கம் அளவு கொடுக்கப்படும் நியம உற்பத்தி எவ்வளவு உற்பத்தி இருப்ப மணித்தியாலம் ஒன்றுக்கான நியம உற்பத்தி 12,000 பேர் 12,000 160 மணித்தியாலம் எத்தனை பேர் நியம உற்பத்தி மேலான ஒவ்வொரு அலைக்கும் 25 ரூபாய் கொடுக்குறோம் எவ்வளவு உற்பத்தி வரும் 12 உற்பத்தி வரும் 12 தர 160 ஆயிரத்தி எத்தனை உற்பத்தி 2,000 பேர் எவ்வளவு கூட உற்பத்தி 80 வேற எவ்வளவு 75 சரிங்களா
அது துண்டுக்கூலி என்னவா அழகான மனத்தியாவது துண்டுக்கூலி வீதம் மனத்தியால கொடுப்பேன் எத்தனை அழகம் 20 வீதம் எவ்வளவு வேணும் ஏ சரிவா அப்ப அவனே ஒரு இலையை கண்டுபிடிக்கணும் ஏய் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் வளமையா கொடுப்பறவா 600ல 20 கூட 120 கூட சேர்த்தீங்கண்டா மனத்தியாவது கோலம் 720 இந்த மனத்தியாதம் உண்டு எத்தனை நியம பசியோன் 12 பசியோன் 12 பிரிச்சு கோலம் 60 60 எத்தனை பசி 2000 60 சரிங்களா எத்தனை துண்டுக்கூலியத்தை ஒப்ப செய்யற அழகான மனத்தியால முழுக்க துண்டுக்கூலி வீதம் மனத்தியால கொடுப்பனவே எத்தனை அதிகம் மனத்தியா கொடுப்பனவன கொடுக்குறோம் 600 120 120 மனத்தியாது ஒரு அழகு பார்த்தவன நியம உற்பத்தி ஒரு மஞ்சள் உற்பத்தி வரும் 12,000 வரும் ஒரு அழகு 60 பேர் 60 எத்தனை உற்பத்தி சரிங்களா அங்கத்தி 6,000
என்ன போகிறோம் நாங்கள் மத்தியான ஒரு நியம உற்பத்தி சொல்லி எத்தனை அதில் உற்பத்தி செய்வோம் தெரியாது மத்தியான நியம உற்பத்தி 12,000 நியம உற்பத்தி நேரான ஒவ்வொரு யாராயிருக்கும் அதில் ஒன்று செலுத்தப்படும் 12,000 பார்த்தா எவ்வளவு 1,200 மனசியாரத்து போவாங்க நூற்றி 20 160 மட்டும் ரைட் 48ஆம் கேள்வி பின்வரும் தகவலானவை இடத்த விடுங்க கம்பெனியோட உற்பத்தி செய்முறை பயன்படுத்தும் மூலப்பொருள் தொடர்பானது வேடாந்த கேள்வி 1200 அரைகொண்டு கொள்ள கிரியது டேய் 10 பெருமையான அளவு இடிப்பொண்டை வைத்திருப்புக்கான கிரியா 4 ரூபா வேடத்தில் 5000 கட்டளை தொகை வேடாந்த கட்டளை கிரியா 3600 சிக்கன தொகை யாது வேடாந்த இருப்பது கிரியா வேடாந்த கேள்வி 15 லட்சம் ரூபாய் பெருமையில வந்து ஒரு அளவின விரியவளாவே எவ்வளவு பேரு 40 கவனிக்கா அபே ஈயோகி சமன் ஏ 2 டிசியோ எங்க சிஏ டி வந்து என்ன டி தெரியாது கடலைக்கான கிரியா அது தெரியா சிஏ அளவோடு கொள்ளாங்கிறது 10% அளவோடு இருப்பதுக்கான 4 ரூபா அது சரி உங்களுக்கு தெரியும் ஒரு பொருளை விலைதான் இப்ப 2 லட்சம் பெருமையில வந்து 2 லட்சம் ரூபா பெருமையில வந்து தம்பி 2 லட்சம் ரூபா பெருமையில வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு அளவில விலை எடுக்குவோம் என்றால் எக்ஸ் என்ற விலையில 10% பார்த்துட்டான் எக்ஸ் என்ற விலையில 10% பார்த்துட்டான் 4 ரூபா வந்தது எக்ஸ் என்ற விலை பார்த்தான் எக்ஸாம் 4 வேலை 100 பேருக்கு 10,000 விலை வந்த ஆண்டுக்கான கேள்வியை 40,000 பேசினால் ஏழாவது கேள்வி
நேரமா சரி கடலைக்கறி எப்படி காணும் வேடாந்த கேள்வி ரூபாய் 1000 போட்டு 1000 இருக்கான் ரூபாய் பெருமையில இருந்திருக்கு நான் பழமையா பெருமையில காணுவான் ஒரு இலைக்கு ஆண்டுக்கு ஒரு இலை தேவையோ அதை ஒரு இலைன்னு விளையாட பிறகுதான் தான் தெரியும் ஒரு இலைன்னு விலை எடுக்கலாம் தானே விலையின் விலைக்கு மத்தியமா தான் 4 ரூபா வந்துருக்கு எனக்கு வேணா 40 ரூபாய் சரிங்க 7,00,000 ரூபாய் 40 பிரிச்சா எத்தனை இலை ஜமா மரியாதை சரி இப்ப கடலைக்கீரை கவனிக்கோ வேடத்தில் 5000 கடலைக்கீரை தொகையில் வேடாந்த கடலைக்கீரை யார் கவனிக்கோ மொத்த கடலைக்கீரை எப்படி காணுவோம் பழமையா கியூவிங்க அவனே கியூவிங்க அதாவது பணத்துக்கு எவ்வளவு டிமாண்டிங் கியூ தர ஓசி இந்த இடத்துல 5000 கடலைக்கு இல்ல மொத்த கடலைக்கீரையா 3060 அவனே டி வந்து தெரியும் 30,000 கியூ வந்து எத்தனை விலை 5000 ஓசி எடுக்கலாமா இருக்கலாம் ஓசி எடுக்கலாமா இருக்கலாம் ஏய் 3600 மொத்த கடலைக்கீரையா 30,000 டி கியூ 5000 ஓசி ஓசி தான் 3600 தர 5000 இங்கு 30,000 எவ்வளவு அதுல பெனி இதுல 60 பெரிய பண்ணீங்க நான் செய்யலாம் எவ்வளவு எத்தனை 3000 60 ஒரு கல்லை நினைக்கிறேன் அறுநூறா 600 ஒரு வேலை கணக்கிறியா சரிக்கு போட்டீங்கடா சரி தம்பி 3000 மேல ரெண்டு வந்த ரெண்டு தர 30,000 தர 600 அதுக்கு நான் சிக்கன தோய் மொத்த வேலை இருப்பதுக்கிறியா இருப்பதுக்கிறியா அப்படி காணுவோம் கியோ சிக்கனத்தை 2000 பிரிச்சு ஒரு இலைக்கான 20 இருக்கும் சிக்கனத்தை எவ்வளவு 3000 ரெண்டு தர ஒரு இலைக்கா 20 சரிங்களா எவ்வளவு 6000 6000 விட 3000 பிறகு 6000 ரூபாய் யாரா ஈயோகியில இருப்பதற்கிறிய மன்னால் சிக்கன துவங்க 2 பிரிச்சு ஒரே காய் இருப்பதா இருக்கும் 3000 2 தர நான் எவ்வளவு 49 50 4 படியளிப்பாக்கு பின்பற்றும் தகவலை பயன்படுத்துக கவனிங்கோ 51 2 வகையான பொருட்களை உற்பத்தியோட பொறுத்து முடித்த 2 உற்பத்தி கிரிய நிலையங்களையும் கொண்டுள்ளார் பின்வரும் தகவல்கள் அந்த கிரிய நிலையங்கள் தொடர்பான கவனி தரப்பெறப்போ இயந்திரத்தின் கிரியா ஊழிய மனுத்தியானம் பாதிக்கப்பட்டது ஊழிய மனுத்தியான உறிஞ்ச வீதம் 6 ரூபாய் 8.1 அளவோண்டு உற்பத்தி உண்மையான மனுத்தியானம் ஏ பொருளுக்கு 2 3 பி பொருளுக்கு 3 4 மேற்சிறப்பட உறிஞ்சதை கணித்த பின்னர் பின்வரும் வழக்கல் வெளியிடப்பட்டன தொழிற்சாலைக்கான வாடகைக்கான 40,000 இயந்திர பெருமாதி 50,000 மேந்திர பயிர் கணிப்பீட்டில் விடுபட்டுள்ளார் மேற்படி வழக்கு திருத்தப்பட்ட பின்னர் இரண்டினம் சரியான மொத்த மேந்திர யாது மேற்படி திருத்தப்பட்ட பின்னர் ஏயின் அளவோண்டுகா உற்பத்தி மேந்திரையும் பியின் ஊழிய மனத்தியாவனோ உறிஞ்ச வீதம் உற்பத்தி மேந்திரம் இருக்கிறார்
முதல் பாதிரப்பட்ட வச்சுக்கொண்டு பாதிரப்பட்ட வச்சுக்கொண்டு பாதிரப்பட்ட வச்சுக்கொண்டு பாதிரப்பட்ட மேந்தரைங்கள் பாதிரப்பட்ட என்றால் உறிஞ்ச விதம் தந்திரேன் ஏற்கனவே பாதிரப்பட்ட மேந்தர் எடுக்கலாம் எடுக்கலாம் ஓனே இப்ப நீங்க இதை வச்சுக்கொண்டு தலப்பரப்புக்கு அமைய பிரிச்சு போட்டு பிரிச்சாஞ்சு கவனிக்கோ ஏற்கனவே எவ்வளவு இருக்கு ஏற்கனவே எவ்வளவு இருக்கு பொறுத்துதான் முடிவு தரணுமா பொறுத்துதான் முடிவு தர ஓனே பொறுத்துதான் முடிவு தர இப்ப இது பாதிரப்பட்ட 30,000 இதுல சம இது கூடிய மனுஷனுக்கு 6 ரூபாய் பாதிரப்பட்ட மேந்திர தெரியாது பாதிரப்பட்ட கூடிய மனுஷியாலும் தெரியும் எவ்வளவு 30,000 சுருக்கம் என்ன எவ்வளவு 180 ஏய் முதலாவது 180 அடுத்தாருக்கு 8,1 சமன் பாதிரப்பட்ட மேந்திரைங்கள் பாதிரப்பட்ட கூடிய மனுஷியாலும் 20,000 பிரிக்கிறாங்க போய் பெருகிறான் இது என்ன திணைக்கலாம் பொருத்துவ திணைக்கலாம் அவனே இது என்ன திணைக்கலாம் சரி இப்ப இவ்வளவு சொல்றான் தொழிற்சாலை வாடகை கடலாம் பயிராவிட தொழிற்சாலை வாடகை கடன் பயிர்வம் என்றால் என்ன அடிப்படை இருக்கா 7,500 4,000 சொன்னால் என்ன ரேசியோ 75க்கு 45 75க்கு 40 ரேசியோ 13 45 15 5 3 அம்மே ஏய் தொழிற்சாலை வாடகை கடனா தொழிற்சாலை வாடகை கடன் 48,000 5 3 பிரி 5 3 பிரிச்சா எவ்வளவு வேணும் 8 8 48 6,000 6 5 30 6 3 15 என்ன செய்தால் 40 பேர் இயந்திர பரிமாண தேவை என்ன அடிப்படை இயந்திர கிரியா இயந்திர பரிமாண தேவை இயந்திர கிரியா 240க்கு 106 ரூபாய் ரேஷியோ 3 24 2 2 16 3 2 எவ்வளவு மேந்தரை 50,000 3 2 பேரு பிரிச்சான் இவருக்கு 30 இவருக்கு 20 அவனே இதை கூட்டிங்கன்னா சரியான மேந்திரவர் 240 இதை கூட்டிங்கன்னா சரியான மேந்திரவர் 2 லட்சம் சரி இதாய் அந்தந்த மனுஷன் 2,40,000 கூடிய மனுஷன் பாதிக்கப்பட்டது 30 2,00,000 20,000 இருக்கீங்கன்னா முதலாவது பொறுத்தகிரியது நேரத்தில் மொத்த மேந்திரையால் 240 2 லட்சம் ஆன்சர் 49 காண 2,40,000 ஆவணாக விட 2 லட்சம் உங்க சேனா கணி 2023 பாஸ் பேப்பர் 24 பாஸ் பேப்பர் 25 பாஸ் பேப்பர் பரவாயில்லை உதாரணமாக என்ன சொல்ல ஒரு மனத்தியாவது புரிஞ்சு தந்திருக்கு பாதிரப்படம் எந்த தெரியா பாதிரப்படம் மனத்தியா தந்திரு மனத்தியாக இதை பெருகினால் பாதிரப்படம் மொத்தம் எந்த பேர் அங்கால முடிவு திரைக்கிறதுக்கு 8 ரூபா 15 தந்திரு கூடிய மணி உண்டு பாதிரப்படம் எந்த தெரியா பாதிரப்படம் மனத்தியா 20 தந்திரு பெருக்கினா 162 கீழே வாடகை கட்டணம் இயந்திர பிரமாத்தையும் உற்பத்தி 2க்கு பயிரோணம் பயிராவிட்டம் பயிராவிட்டம் தொழிற்சாலை வாடகை கட்டணம் இந்த அடிப்படை தரப்பட்ட தொழிற்சாலை வாடகை 40,000 தரப்பரப்பு தந்திருக்கு 5க்கு 3 பிரிச்சு போடணும் அடுத்தது இயந்திர பிரமாதேயம் இயந்திர கிரியம் இயந்திர பிரமாதி தந்திருக்கு கீழே 50,000 இயந்திர கிரியம் 3 கிரேண்ட் 30 கூட்டி விட்டீங்கன்னா 240 2 1 கிடைக்காது 50 கிடைக்காது பொறுத்து ஏழை ஒன்றுக்கான உற்பத்தி நிலையாகும் பொறுத்து இதால பிரி பிரிச்ச
324 தாரபினி 10 அப்ப என்ன செய்ய போறீங்க எத்தனை மத்தியானம் தேவை ஏ பொருளுக்கு பொருத்துகள் திணைக்கத்துல ஏ பொருளுக்கு எத்தனை மத்தியானம் தேவை பி அழகு ஊழிய மனத்தியாலம் ஒன்றுக்கு உற்பத்தி மேந்தல் பி பொருள் ஊழிய மனத்தியாலம் ஒன்று பி பொருள் கண்டால் அந்த ரெண்டு திணைக்கலாம் ஒன்று பொருத்துகள் திணைக்கலாம் மஞ்சள் முடிச்சதை பொருத்த தெய்வம் 8 மனத்தியாலம் பி பொருள் பொருள் 3 மனத்தியாலம் ஒரு 3 8 24 பிக்கு முடிவுல பார்த்தா 10 ரூபாய் எத்தனை மணி பி போறோம் 5 10 தர 5 எவ்வளவு எவ்வளவு 50 சரி சார் 64 ஒரு அழகான மேந்தனை என்ன விடை முடிவுতে பி அழகு ஊழிய மனத்தியாகும் மனத்தியா ஒன்றுக்கு என்ன விடை 10 ரூபாய் ஒரு அழகான மேந்தனை என்ன விட பி என்ற பொருளுக்கு அழகான மேந்தனால் பொருத்த திணைக்கத்துல 3 மணி தேவை ஒரு மணி எடுக்குவாங்க 24 முடிவு திணைக்கத்துல 5 மணி தேவை ஒரு 10 ரூபாய் 50 24 50 மொத்தம் 24 இது ஒரு அழகான மேந்தல் உங்களுக்கு கேட்டது என்ன ஒரு விடை விடை முதலாவது 16 50 முதலாவது 16 அடுத்தது 10 16 10 50 16 അല്ല 48 ബാധിക്കുമോ 47 റോയൽ കോളേജ് அரிசி கேளுக்கு விடாய் 10 ரூபா விடையா ஒரு அலையக்குன்னு கேட்டுனா இதை விட 74 சரியா ஏய் சாரி இது ரோய் காலேஜ் இது 2 ரூபாய்க்கு தந்துங்க உங்களுக்கு தெரியுமா ரெண்டு ரோய் காலேஜ் ஒன்று புதன்கிழமை ஒரு பேப்பர் இது புதன்கிழமை இது இப்ப சனி ஞாயிறு குழப்பறே இல்லையா இது எப்ப சனி ஞாயிறு பேப்பர் சனி ஞாயிறு சொன்ன வழங்கிட்டா இது சனி ஞாயிறு புதன்கிழமை பேப்பர் இருக்கலாம் அது 2025 பேப்பர் இது 26 பேப்பர் எல்லா இந்த 2 கண்ணாடியும் வாய முடியாமல் சொல்லி
யார் நித்யாமா வீடியோ பண்ணி போறோம் யார் பேர் நம்மளோட இதுக்கு வேணும் அடுத்து பெண் பயன்படுத்த வாங்கி வைக்கிறான் கிளாஸுக்கு வந்து அந்த பெண் மூலம் பாவம் தான்